செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, எத்தனை நாட்கள் படப்பிடிப்பில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார்? கொடைக்கானலில் நடைபெறும் ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக நடிகர் விஜய் மதுரை சென்றிருக்கிறார். முன்னதாக சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட அவர் செய்தியாளர்களிடம் சந்தித்து ரசிகர்கள் அவரை பின்தொடர வேண்டாம் எனவும் ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் வருவது அவருக்கு பதற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ரசிகர்கள் யாரும் தன்னை பின்தொடர வேண்டாம் எனவும் தனது வாகனத்தை பின்தொடர்ந்து வர வேண்டாம் எனவும் அவர் அறிவுறுத்தியிருந்த நிலையில் மதுரையில் உற்சாகம் பொங்க ரசிகர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். மதுரை விமான நிலையத்தில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கிருந்து அவர் கொடைக்கானலுக்கு புறப்பட்டு செல்கிறார். திறந்த வானில் நின்றபடி ரசிகர்களுக்கு உற்சாகமாக அவர் கையசைத்தார். மதுரையில் அவர் சென்றிருப்பதால் அங்கு உற்சாகமாக ரசிகர்கள் அவருக்கு வரவேற்பளித்து வருகிறார்கள். சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட நடிகர் விஜய் தற்போது மதுரை விமான நிலையம் சென்றடைந்திருக்கிறார். மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் தற்போது மதுரை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். கொடைக்கானலில் நடைபெறும் படப்பிடிப்பிற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தற்போது நடிகர் விஜய் மதுரை வந்தடைந்த நிலையில் அவருடைய ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து கொடைக்கானலில் 2 நாள் தங்கி அங்கு படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக நடிகர் விஜய் மதுரை வருகை தந்திருக்கிறார். இதன் காரணமாக அவருடைய முன்னதாக இன்று காலை 8:30 மணி அளவில் அவர் வருகை தருவதாக இருந்தது. ஆனால் அவருடைய திட்டம் மாற்றப்பட்டு மாலை 4 மணிக்கு நடிகர் விஜய் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது மதுரை விமான நிலையம் வந்திருக்கிறார். அவருடைய தொண்டர்கள் மேலவரங்கள் மூலமாக உற்சாக வரவேற்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தின் உள்ளே ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாக அந்த விமான நிலைய நுழைவாயில் முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அங்க குவிந்திருக்கிறார்கள். விஜய் மெல்ல அங்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக தொண்டர்கள் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இங்கிருந்து விமான நிலையம் முதல் பெருங்குடி வரை கிட்டத்தட்ட 2 புறமும் சாலையில் 2 புறமும் தொண்டர்கள் வரிசையாக நிற்கிறார்கள் அவர்களை வரவேற்க. இதன் பின்னதாக இது முடித்த பிறகு நேரடியாக அவர்கள் கொடைக்கானல் சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். மதுரை வந்த விஜய்க்கு தற்போது ரசிகர்கள் மத்தியில் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தி அவர்களுடைய விஜய்க்கு உற்சாக வரவேற்பு என்பதை அளித்து வருகிறார்கள். தொடர்ந்து விமான நிலையத்தில் உள்ளே காவல்துறையினர் தொண்டர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் விஜய் தற்பொழுது முக்கிய நிர்வாகிகள் மட்டும் அந்த விமான நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்களுடன் சேர்ந்து நடிகர் விஜய் தற்பொழுது வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து விஜய் பல்வேறு அறிவுறுத்தல்களை ரசிகர்களுக்கு வழங்கியிருந்தார். குறிப்பாக தன்னுடைய கார் பின்னால் யாரும் ஃபாலோ செய்ய வேண்டாம், அதே போல பைக்கில் அதிவேகமாக செல்ல வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை சென்னை விமான நிலையத்தில் அறிவுறுத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இருப்பினும் அந்த தலைவருடைய அறிவுறுத்தலை மீறி ரசிகர்கள் சிலர் இங்கு பைக்கில் பேரணியாகவும் அதே போல காரில் செல்வதற்காக தயாராகவும் இங்க தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த விமான நிலையம் முழுக்க சூழ்ந்திருக்கிறார்கள். காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். லாவண்யா, இது குறித்த மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, விஜய் எந்த வழியாக அவர் செல்கிறார்? அங்கு ஏதும் பாதுகாப்பு பணி பலப்படுத்தப்பட்டிருக்கிறதா?